ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல MT4ல நம்ம என்ன செட் பண்ண போறோம்? கேண்டில் பிரேக்அவுட் இண்டிகேட்டர் எப்படி செட் பண்றது? இதுதான் பார்க்க போறோம். MT4 பிளாங்கா ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ஃபீடுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபீடு வாங்கிட்டீங்க. ஃபீடோட டேட்டா என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த ரைட் பாட்டத்துல வந்து உங்களுக்கு கனெக்ஷன் எவ்வளோ ஸ்பீட்ல இருக்குங்கிறத காமிக்கும். இந்த நம்பர் இல்லாம அக்கவுண்ட் டிசேபிள், நோ கனெக்ஷன் வந்ததுன்னா, நீங்க யார்ட்ட ஃபீட் வாங்குனீங்களோ அந்த வெண்டர பிங் பண்ணி இந்த மாதிரி எரர் சொல்லும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க வியூ போயிட்டு, இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நேவிகேட்டர், கண்ட்ரோல் என். இங்க தான் நேவிகேட்டர். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் போயிட்டு கேஷ் இல்லைன்னா ஃபியூச்சர் 2லே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய சைடு தகுந்தபடி ரெக்கமெண்ட் வந்து கேஷ் மார்க்கெட் தான். பட் நீங்கள் ஃபியூச்சர் போட்டனால ரெண்டும் ஒன்று தான். ஃபியூச்சரில் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சாலும் கேஷில் வச்சாலும் ரோபோக்கு வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுத்தோம். ஸோ இங்கே நான் பேங்க் நிஃப்டி சர்ச் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகிடும். ஃபியூச்சரும் நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஷோ க்ளோஸ் அவ்வளோதான். இந்த 2 சிம்பிள் இப்போ ஆட் ஆயிடுச்சு. இதில் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாலும் சரி, மார்க்கெட் வாட்சை கிளிக் பண்ணி இங்கேருந்து சூஸ் பண்ணாலும் சரி. இங்கே நான் நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் ரைட் கிளிக் பண்ணி சார்ட் விண்டோ. சார்ட் விண்டோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிடும். இதுக்கு இண்டிகேட்டர் எங்கே போடணும், இதுக்கு டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் எப்படி வருது அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ நான் கொடுத்த ஜிப் ஃபைல் அன்சிப் பண்ணிங்கன்னா அதில் 3 ஃபைல் 4 ஃபைல் .ex4னு இருக்கும், 1 .tplனு இருக்கும். ஃபைல் கிளிக் பண்ணுறீங்க, ஓப்பன் டேட்டா ஃபோல்டர். இதில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு default.tpl நான் கொடுக்கறத இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு M12 இண்டிகேட்டர்ஸில் Phoenix 2023 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த .ex4 அப்படிங்கிற ஃபைலை, ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில் பிரேக் அவுட் .ex4, buttons v5.ex4, கேண்டில் பிரேக் அவுட் direct v7.ex, இந்த 3 ஃபைல் இருக்கும். அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு MT4 ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அந்த இண்டிகேட்டரில் அது விசிபிளாக இருக்கும். நான் கொடுத்த டிஃபால்ட் இண்டிகேட்டர் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய டிஃபால்ட் சார்ட்டில் தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் இந்த பட்டன் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ரோபோக்கு வந்து எல்டிபி வந்து இந்த சார்ட்லேருந்து தான் போகும். அந்த எல்டிபி ரைட் பண்ணுறது எங்கே ரைட் பண்ணணும், இந்த பட்டனில் பண்ணுறோம். இந்த பட்டனில் நீங்கள் கரெக்டாக வைக்கலைன்னா ரோபோக்கு எல்டிபி எடுக்க தெரியாது. ஸோ அப்போ வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை பிளாட்ஃபார்மில் போய் தான் எடுத்துட்டு வரும். ஸோ இந்த எல்டிபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்டிபியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எம்டிஎம் கால்குலேட் ஆகும். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்டிஎம் கால்குலேஷன் லோக்கலில் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ நீங்கள் இந்த இந்த டெம்ப்ளேட் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகிடும். இல்லை எனக்கு வரல, எனக்கு இந்த பட்டன் சரியில்லை அப்படின்னா இந்த பட்டன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பியர் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் பண்ணிவிட்டு சேவ் டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட் அப்படிங்கிறத நீங்களே ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்னா என்ன அர்த்தம்னா எந்த ஸ்கிரிப்ட் நான் ஓப்பன் பண்ணாலும் இந்த டெம்ப்ளேட்ல ஓப்பன் பண்ணு அப்படின்னு. டெம்ப்ளேட்டுங்கிறது என்னன்னா 1 ஆர் மோர் இண்டிகேட்டர். இப்போ நீங்க இண்டிகேட்டர் இதை போடுறீங்க, சிபிஆர் தூக்கி போடுறீங்க, ஹேண்டல் டைம் போடுறீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அந்த 3 சேர்த்து ஆட்டோமேட்டிக்கா லோட் தான் டெம்ப்ளேட்டுங்கிறது. ஒவ்வொரு தடையும் நம்ம 3 ஆட் பண்ண முடியாதுங்கனால வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேண்டில் டைம் போடுறேன். இப்போ இங்கே டைம் வந்துருச்சு. ரைட் கிளிக் பண்றேன், சேவ் டெம்ப்ளேட், டிஃபால்ட்ல சேவ் பண்ணிட்டேன். சார்ட்டை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் திருப்பி பேங்க் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி ஆஷோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த டைமர் வரல, இப்போ டைமர் வந்துருச்சு. ஸோ 1 ஆர் மோர் இண்டிகேட்டர்ஸை பண்ணி சேவ் பண்ணுறது தான் டெம்ப்ளேட். இப்போ டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் கண்டிப்பாக இந்த பட்டன் இருக்கணும். மற்ற வேணுங்கிற இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது கிளியரா? ஓகே, வெரி குட். இப்போ இந்த கேண்டில் பிரேக் அவுட் இண்டிகேட்டர் எப்படி அப்ளை பண்ணுறது? சேம் கான்செப்ட் தான். டபுள் கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வேணுங்கிற செட்டிங்ஸை இப்போ நான் எக்ஸ்பி
எங்க ப்ரொவைடரோ அதுக்கேத்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் கைட்டா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இத சூஸ் பண்ணிக்கலாம். மத்த செட்டிங்ஸ்லாம் நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். பேக் நிஃப்டி பிரேக் அவுட் பொறுத்தவரைக்கும் லாட், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ், பிளஸ் டார்கெட் எல்லாத்தையும் இங்க தான் டிஃபைன் பண்ணுவீங்க. ரோபோல பண்ண மாட்டீங்க. ஏன்னா லாட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ரோபோங்கிறது ஒன் டைம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து 1, செகண்ட் ஆர்டருக்கு 2 அப்படின்னு நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் லாட்ஸ இங்க தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நம்பர் ஆஃப் லாட்ஸ் 1ங்கிறது ஸ்டார்ட்டிங், ப்ராடக்ட் டைப் எம்ஐஎஸ், குவான்டிட்டி மல்டிப்ளையர் வில் இன்கிரீஸ் 1 குவான்டிட்டி பெர் ஆர்டர் ட்ரூ. ட்ரூன்னு குடுத்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டருக்கு 2, 3 ஆர்டருக்கு 3 இன்கிரீஸ் ஆகும். ஃபால்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த ஒரே குவான்டிட்டி தான் பிளேஸ் ஆயிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இது வந்து கிரிட்டிக்கல். ஸோ உங்களுடைய கேபிட்டல் தகுந்த மாரி மேக்ஸிமம் எனக்கு 3 லாட்ஸ்க்கு மேல வேணாம், இல்ல 5 லாட்ஸ்க்கு மேல வேணாங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஓகே குடுத்துடலாம். குடுத்துட்டீங்கன்னா, அந்த இண்டிகேட்டர் இங்க அப்ளை ஆயிருக்கு. ஆனா சேவ் ஆகல டெம்ப்ளேட்டா. ஸோ நீங்க ரைட் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் போயிட்டு, சேவ் டெம்ப்ளேட் போயிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அத நீங்க குடுத்துக்கலாம். ஒரு சார்ட் ஓப்பன்ல இருக்கும்போது நீங்க எம்டி4 க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணீங்கனாலும், இதே சார்ட், இதே டெம்ப்ளேட் திருப்பி வந்துரும். இல்ல திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சார்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, பேனிக் ஆகாம இங்க போயிட்டு சூஸ் பண்ணிட்டு, என்ன டெம்ப்ளேட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சேவ் பண்ண டெம்ப்ளேட் எல்லாம் இங்க தெரியும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்ப்ளேட் அப்ளை ஆயிடும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து சார்ட்டையும், டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணீங்க எம்டி4ல. ஒரு தடவ செட் பண்ணி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணாலும், திருப்பி அதே தான் அதே சார்ட், அதே டெம்ப்ளேட் தான் ஓப்பன் ஆகும். அதனால எந்த இஷ்யூவும் கிடையாது.